ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா, எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோன்னா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியம் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகாபெரிவாளை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் நான். ஒரு வாட்டி மகாபெரிவாளை பார்க்குறதுக்கு ஒருத்தர், நிறைய பேர் வரிசையாக நிற்கிறா. ஒருத்தர் வந்துட்டு காஞ்சி மடத்தில் அவர் இருக்கும் பொழுது போகிறார். ஒருத்தர் போகும்போது அவருக்கு 45 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு ரொம்ப மனசில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள், முகத்தில் அப்படியே தெரியுறது எல்லாமே. பயங்கர சங்கடத்தோடு போகிறார் அவர். அவருடைய டேர்ன் வரும்பொழுது பார்த்துட்டு கண்ணில் வெள்ளம் வராத குறையாக அவர் இருக்கார். அப்போ வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பெரியவா கேட்குறா. அப்படி கேட்கும் பொழுது மனசே சரியில்லை பெரியவா, அத்தனை பிரச்சனை எனக்கு, எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று கூட தொட்டு தொலங்குற மாதிரி இன்றைக்கி இல்லை. வீடு கிடையாது, ஒரு நல்ல வாசல் கிடையாது, பணங்காசும் கிடையாது, பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யமே கிடையாது எங்களுக்கு. ஆற்றுல ஐஸ்வர்யலக்ஷ்மி எங்களை பார்த்துட்டு போயிடுவா போல் இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணுறோன்னு தெரியலை. ஒன்றுமே எங்கள் ஆற்றுல நல்லது நடக்க மாட்டேங்கிறது. மனசே சரியில்லை எங்களுக்கு. நானும் பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். விளக்கெல்லாம் என் பொண்டாட்டி ஏற்றுறா ஆற்றுல. இன்னுட்டுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது பெரியவா? நீங்கள் தான் கண்ணை திறந்து பார்க்கணும். கொஞ்சம் நீங்கள் நடமாடும் தெய்வம் இல்லையா? நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் எங்களை பார்த்தாலே உங்கள் அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சாலே தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அதனால தான் உங்களை பார்த்துட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எங்களோட கஷ்டத்தை இறக்கி வச்சுட்டு போகலான்னு வந்தேன் பெரியவா அப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கர சங்கடத்தோடு சொல்கிறார் அவர். அப்படி சொல்லும்பொழுது ஒரு மாதிரி சிரித்த முகத்தோட, நீ சகசிரநாமம் சொல்லுவியோ அப்படின்னு அவர் கேட்டார். சகசிரநாமமெல்லாம் எனக்கு தெரியாது பெரியவா, நான் சொல்லலை. என் பொண்டாட்டி தான் விளக்கேற்றி எல்லாம் பண்ணுவோம், எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். சகசிரநாமம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறார் அவர். இல்லை, பெருசுங்கிறது இல்லை, அதுலேயே ஒரு 2 லைன் இருக்குது. அதை மட்டும் நீ சொன்னாக்க சகசிரநாமம் ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் நோக்கு உண்டு. அது தெரியுமோ நோக்கு அப்படின்னு அவர் கேட்குறார். ஐயோ, அது எனக்கு தெரியாது பெரியவா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சகசிரநாமத்தோட 2 லைன் நான் அவர் சொன்னதை இங்கே உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா சகசிரநாமம் ஃபுல்லாக ஜபிச்ச புண்ணியம் நமக்கு உண்டு. அதாவது ராமரை வேண்டினாக்க அத்தனை நல்லது. ராம ராமா இந்த ஒரு வார்த்தைக்கு நம்மளுடைய ஆயுள் காலம் நீளும், நம்மளுடைய ஆரோக்கியம் எல்லாம் நன்னா நோய் போய் ஆரோக்கியம் கூடும், எல்லா நல்ல காரியமும் நடக்கும். ராமநாமா சொன்னாச்சுனாக்கா ஆஞ்சநேயர் அந்த ஆத்துக்கு அப்படியே வந்து உட்காந்துன்றவர். ஆஞ்சநேயர் வந்துட்டார்னாக்கா சிவனும் பார்வதியும் அந்த ஆத்துக்கு தானாக வந்துடுவா. சிவனும் பார்வதியும் அந்த ஆற்றுல இருக்காருனாக்கா உங்களுக்கு முருகன் பெருமானும் விநாயகரும் தானாக அந்த ஆத்துக்கு, அம்மா அப்பா இல்லையா அவா 2 பேருமே தானாக அந்த ஆத்துக்கு வந்துடுவா. ஆஞ்சநேயர் வந்துட்டு முருகப்பெருமானம் வந்துட்டு பார்வதி பரமசிவன் அவளும் வந்துட்டார்னாக்கா இன்னும் வேற என்ன வேண்டும்? ஐஸ்வர்யம் அந்த ஆற்றுல மகாலட்சுமி குடிகொள்ளுவா இல்லையா? உங்களுக்கு அத்தனை ஒரு விசேஷமான ஒரு பெயர் அந்த ராமா அப்படிங்கிற பெயர். அந்த சகசிரநாமத்தை நம்ம சொன்னோன்னாக்க அவ்வளோ விசேஷம். ஒரே வாரத்தில் 7 நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறோம். அத்தனை ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஐஸ்வர்யம் வரும். உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனைகள்னால் அதுவும் கண்டிப்பான முறையில் மாறும். அப்படி இல்லை வேறு ஏதாவது கல்யாண தடை வேணால் அதுவும் நீங்கணும்னா அதுவும் நீங்கும். புத்திரபாகியம் கிடைக்கணுமா கிடைக்கும். வேறு யாராவது பகைவரால் ஏதாவது எனக்கு பிரச்சனை, என்னை யாராவது டார்ச்சர் பண்ணுறா, நான் வேலை பண்ணுற இடத்துல எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினச்சேன்னா அதுவும் கண்டிப்பான முறையில் மாறும். ஏன்னா இந்த சகசிரநாமத்துக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குப்பா. நீங்கள் ஒரு நாளைக்கு அது நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்கள் உட்காந்து விளக்கேற்றிட்டு சொன்னாலே போகிறோம். அப்படி இல்லையா, இவர் சொன்ன ஒரு மகாபெரிவா சொன்ன மாதிரி ஒரு 2 லைனில் இது முடியும்னாக்கா இதை ஒரு நாளைக்கு நீங்கள் 7 தடவை சொன்னாலுமே இதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம அதஸ்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம அதஸ்துல்யம் ராமநாம வரானனே. இவ்வளோதான். இதை நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு
ஒரு நாளைக்கு நீங்கள் இதை 7 தடவையோ 9 தடவையோ 11 தடவையோ நீங்கள் சொன்னேன்னாக்கா சகஸ்ரநாமத்தை ஃபுல்லாக நீங்கள் 11 முறை சொன்ன புண்ணியம் உங்களுக்கு உண்டு. இது நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவையோ இல்லை 9 தடவையோ நீங்கள் இந்த 2 லைனை மட்டும் சொல்லிவிட்டு காத்தால குளிச்சுட்டு விளக்கேற்றின்னு நீங்கள் சொல்லிடுங்களேன். சொல்லிவிட்டு 7 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தேன்னா போகிறோம். கண்டிப்பான முறையில் 7 நாள் கூட வேண்டாம், 3 நாள் போகிறோம். நீங்கள் அத்தனை சக்தி. இதை எல்லாரும் சொல்லுங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய.